உறவுகளுக்கு அன்பு வணக்கம். ஒரு போலீஸ் அதிகாரியை பொதுமக்கள் தோளில் சுமந்து கொண்டாடிய ஒரு தருணம் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி இலங்கையில் பதிவாகி இருக்கின்றது. கல்கிச நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்தரணிக்கும் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் இது நடந்தது. நடந்தவற்றை மிகவும் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பேசிவிடலாம். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் தவறாது என்னுடைய வீடியோவுக்கு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றிகள். ஓகே, நடந்த சம்பவம் இதுதான். கல்கிச நீதிமன்ற வளாகத்திற்குள் இலங்கையின் பிரபல சட்டத்தரணி குணரத்ன வன்னிநாயக்க அவர்களது கார் நிறுத்தப்பட்டிருந்திருக்கின்றது. காருக்குள்ளே அவரது மகன் இருந்திருக்கின்றார். அவரும் ஒரு லாயர். அந்த கார் சிறைச்சாலை பஸ் சென்று வர வழிக்கு இடையூறாக இருந்திருக்கின்றது. அதனால் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அதை அகற்ற கூறியிருக்கின்றார். அந்த இடத்தில் இருவருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த வாக்குவாதத்தில் அந்த லாயரை இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தாக்கினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இவர் கைது செய்யப்பட்டது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த இடத்துக்கு வருகை தந்த குணரத்ன வன்னிநாயக்க ஜனாதிபதி சட்டத்தரணி அந்த போலீஸ் அதிகாரியை கான்ஸ்டபிளை மிக மிக தவறான வார்த்தையில் திட்டியிருந்தார், சாடியிருந்தார். அவரை ஒரு மனிதனை எவ்வாறெல்லாம் அவமானப்படுத்தி கதைக்கலாமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கதைத்திருந்தார். அவரை அந்த போலீஸ் அதிகாரியை உடனே இன்டர்டிக் செய்தால்தான், வேலையிலிருந்து நீக்கினால்தான் தான் அந்த இடத்தை விட்டு செல்வதாக மிகவும் கலவரப்படுத்தியிருந்தார். அதை தாண்டி ஆனந்த விஜயபாலவுக்கு காலடு, பிரியாந்தக்கு காலடு. இது இவர் சொல்வது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, பிரியாந்த் என்பது பிரியாந்த வீரசூரிய, எங்களுடைய போலீஸ் மா அதிபர். சோ இந்த ஒரு விடயத்துக்கு பிறகு அந்த போலீஸ், அதாவது கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டது மக்களிடையே பெரும் ஒரு கேள்விக்குறியாக மாறி போனது. ஒரு வைரலான வீடியோவாக இது பரவியது. ஏனென்று சொன்னால், இந்த அளவு நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே தவறான முறையில் நடந்து கொண்ட ஒரு லாயர், அவர் சட்டத்தரணியாக இருந்தாலும் தவறு என்றால் தவறுதான். அவருக்கு சார்பாக இந்த போலீஸ் அதிகாரி, கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரி கடமையை செய்ய போன இடத்தில் கைது செய்வது எவ்வாறு என்ற ரீதியில் டிரெக்டா இந்த ஒரு கேள்வி மக்களால் முன்வைக்கப்பட்டது போலீஸ் அதிபர் பிரியாந்த வீரசூரியவுக்கு தான். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் கால் எடுக்க ட்ரை பண்ணது. ஆனால் நடந்தது அந்த விடயம் அல்ல. அது அவ்வாறு நடக்கவில்லை. நீதியை நாங்கள் இன்னும் நம்பலாம், சட்டத்தை நாங்கள் நம்பலாம். கைது செய்தது கல்கிசை பிரிவு போலீஸ் அந்த பொறுப்பு அதிகாரி. போலீஸ் மா அதிபருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 12ஆம் தேதி ஈவினிங் பின்னேரமே போலீஸ் மா அதிபர் அந்த வழக்கறிஞரை குணரத்ன வன்னிநாயக்கவை அழைக்கின்றார் காவல் நிலையத்துக்கு. ஆனால் அவர் வருகை தரவில்லை. போலீஸ் ஒரு டீம் தேடி போகின்றது அவரது வீட்டிற்கு. அந்த அளவு கலவரப்படுத்தி அந்த மனிதனை, அந்த போலீஸ் அதிகாரியை அவமதித்த, அந்த அளவு தன்னுடைய பவரை காட்டிய குணரத்ன வன்னிநாயக்க லாயர் ஒளிந்து விட்டார். இறுதி வரை அவர் வரவில்லை. இன்று 13ஆம் தேதி வரை அந்த கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவர் இன்று காலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார் கல்கிசை நீதிமன்றத்தில். அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது வெளியில் இவருக்காக மக்கள் இவரை சப்போர்ட் பண்ணுவதற்காக அணிதிரண்டு நின்றார்கள். நீதியின் பக்கம் மக்கள் நின்றார்கள். அதாவது நீதி வழுவிய ஒரு இடத்தில் மக்கள் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தது மிக மிக சந்தோஷமான ஒரு விஷயம். சோ கைது செய்யப்பட்ட போலீஸ் அதிகாரி பிணையில் விடுதலை செய்யப்பட்டார். இணக்க சபைக்கு இப்பொழுது இந்த வழக்கு வந்திருக்கின்றது. மக்கள் இவர் வெளியில் வரும்போது மக்கள் இவரை, இந்த போலீஸ் அதிகாரியை தோளில் வைத்து கொண்டாடி தீர்த்து விட்டனர். நான் நினைக்கின்றேன், இலங்கை வரலாற்றிலே ஒரு போலீஸ் அதிகாரியை பொதுமக்கள் தோளில் சுமந்த சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கும். உண்மைகள் இதே மகிழ்ச்சி. ஏனென்று சொன்னால், நீதி வலுவிய ஒரு இடத்தில், நீதி தவறிய ஒரு இடத்தில் அநீதிக்கு எதிராக பொதுமக்கள் ஒன்று திரண்டு அந்த நீதியை காப்பாற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து நின்றார்கள் என்பது உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம். இனி வருகின்ற, அதாவது ஒரு அரசோ, அரச அதிகாரிகளோ, அரசுக்கு உரியவர்களோ இவ்வாறான தவறுகளை இழைக்கும் பொழுது பொதுமக்கள் அணிதிரண்டு நின்று நீதியை தங்கள் பக்கம் எடுத்துக்கொள்வார்களே ஆனால், நீதியை பெற்றுக்கொள்வார்களே ஆனால், நிச்சயமாக அது இந்த நாட்டின் ஒரு சுபீட்சமான எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு விடயம் தான். இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணம் இதைத்தான் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு நீதியின் மீதும் சட்ட ஒழுங்கின் மீதும் இப்பொழுது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை தான் இங்கே கூற வேண்டும். அந்த
ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்றும் நாங்கள் வெளிப்படையாக கூறத்தான் வேண்டும். எங்கெல்லாம் நீதி பிழைக்கின்றதோ அங்கெல்லாம் பொதுமக்கள் ஒன்று திரண்டு குரல் எழுப்பி நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வென்றெடுக்க போராட வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைவருடையும் எதிர்பார்ப்பாக இருக்கும். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.